எல்லாருக்கும் வணக்கம். கிளவுட் இந்த வார்த்தையை நம்ம டெய்லியுமே கேட்குறோம், யூஸ் பண்றோம் இல்லையா? ஆனா அது உண்மையில என்னது, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மள பல பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். வாங்க இன்னைக்கு இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் கதைய ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு சினிமா பாக்குறீங்க, இல்ல ஒரு பாட்டு கேக்குறீங்க, இல்ல உங்க போன்ல இருக்கிற போட்டோஸ், இதெல்லாமே எங்க சேவ் ஆகுது? கிளவுட்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. அப்ப இந்த கிளவுட் எங்க இருக்கு? இந்த டேட்டாலாம் உண்மையிலேயே எங்க தான் போகுது? வாங்க இந்த மர்மத்தை இன்னைக்கு உடைப்போம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கலாம். கிளவுட்னா பேர்ல இருக்கிற மாதிரி வானத்துல மிதக்கிற மேகம் கிடையாது. இது ஒரு டெக்னாலஜி. நம்ம கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்துற ஸ்டைலையே மொத்தமா மாத்தி அமைச்ச ஒரு பெரிய புரட்சி. அது எப்படின்னா இப்ப நாம பார்க்க போறோம். சரி, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. நம்ம வீட்டுக்கு கரண்ட் எப்படி வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பவர் கிரிட்ல இருந்து வருது இல்லையா? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டிங் பவரும் நமக்கு கிடைக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஐடியாவை வச்சுதான் நாம இந்த முழு கான்செப்டையும் புரிஞ்சுக்க போறோம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு விஷயத்த எவ்ளோ அழகா விளக்குதுன்னு. முன்னாடியெல்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அவங்க சொந்தமா விலை உயர்ந்த சர்வர்ஸ் வாங்கணும், அதுக்கு ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணும். இது எது மாதிரி தெரியுமா? நம்ம வீட்டுக்குன்னு தனியா ஒரு ஜெனரேட்டர் வாங்கி அதுக்கு டீசல் ஊத்தி அதை பராமரிக்கிற மாதிரி. ஆனா கிளவுட் அப்படி இல்ல. அது நம்ம ஈபி கிட்ட இருந்து கரண்ட் வாங்குற மாதிரி. நமக்கு எவ்ளோ பவர் தேவையோ அதை வாடகைக்கு எடுத்துக்கலாம். எவ்ளோ யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். ஹெட்டேக்கே இல்ல. ஓகே, இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட அஃபிஷியல் டெஃபினிஷன். பாக்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா புரியாத மாதிரி இருக்கு இல்லையா? கவலையே வேண்டாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்னு நாம இப்போ ரொம்ப சிம்பிளா உடைச்சு பார்க்க போறோம். வாங்க. சரி, அந்த பெரிய டெஃபினிஷனை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க கிளவுடுன்னு ஒரு 5 முக்கியமான குணாதிசயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், கிளவுட் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு பக்காவா புரிஞ்சிடும். பாருங்க, இந்த 5 விஷயங்கள் சேர்ந்தா தான் ஒரு டெக்னாலஜியை நாம கிளவுடுன்னு சொல்ல முடியும். அதாவது நமக்கு வேணுங்கிறப்ப நாமளே சர்வீஸ் எடுத்துக்கிறது. இன்டர்நெட் இருந்தா போதும், எங்க இருந்து வேணும்னாலும் யூஸ் பண்றது. ஒரே ரிசோர்ஸ பல பேர் ஷேர் பண்ணிக்கிறது, தேவைக்கேத்த மாதிரி பவரை கூட்டிக்கிறது, குறைக்கிறது, கடைசியா எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் பில் கட்டுறது. பாத்தீங்களா? அப்படியே நம்ம கரண்ட் சிஸ்டம் மாதிரியே இருக்கு இல்லையா? இப்போ கிளவுட்ல இருக்கிற 3 முக்கியமான சர்வீஸ் மாடல்களை புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் ஃபன்னான உதாரணம் இருக்கு. பீட்சா. ஆமா, பீட்சா தான். இந்த பீட்சா உதாரண விஷயத்த ரொம்பவே சிம்பிள் ஆக்கிடும். இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைட் ஈஸியா புரிஞ்சிரும். இந்த டேபிள பாருங்க, அப்படியே அந்த பீட்சா உதாரணத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல IaaS, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். இது பீட்சா செய்ய தேவையான அடுப்பு, பாத்திரம், மாவுன அடிப்படை பொருட்களை மட்டும் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி. ரெண்டாவது PaaS, பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். இதுல கடைக்காரர் உங்களுக்கு ரெடிமேட் பீட்சா பேஸ் கொடுத்துடுவாரு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸை மட்டும் போட்டு பேக் பண்ணிக்கலாம். கடைசியா SaaS, சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். இது ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபோன் பண்ணி ஒரு பீட்சாவையா ஆர்டர் பண்றீங்க, அது உங்க வீட்டுக்கு வருது, நீங்க சாப்பிட்டா மட்டும் போதும். நம்ம யூஸ் பண்ற ஜிமெயில், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் இதுக்கு சூப்பர் உதாரணம். நமக்கு எந்த வேலையும் இல்ல, ஆனா பீட்சா எப்படி செய்யணும்னு நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஓகே, இது வரைக்கும் கிளவுட் எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த கிளவுட் நிஜமா எங்க இருக்கு? இதுல 3 முக்கியமான மாடல்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். மறுபடியும் நம்மளோட அந்த கரண்ட் உதாரணத்துக்கே போலாம். அப்பதான் ஈஸியா புரியும். முதல்ல பப்ளிக் கிளவுட். இது நம்ம ஊர்ல இருக்கிற பொதுவான ஈபி பவர் கிரிட் மாதிரி. எல்லாரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பிரைவேட் கிளவுட். இது ஒரு பெரிய ஃபேக்டரி, தனக்குன்னு சொந்தமா ஒரு பவர் பிளான்ட் வச்சிருக்கிற மாதிரி. அந்த பவரை அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது ஹைபிரிட் கிளவுட். இது ரெண்டும் கலந்த ஒரு காம்போ. அந்த ஃபேக்டரி தன்னோட சொந்த பவர் பிளான்ட்டையும் யூஸ் பண்ணிக்கும், ஆனா தேவைப்படும் போது பப்ளிக் கிரிட்லேருந்தும் கொஞ்சம் பவரை எடுத்துக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். சரி, இவ்ளோ டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் பேசிட்டோம். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளோட டெய்லி லைஃப்ல இது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? இது ஏன் நமக்கு முக்கியம்னு நீங்க கேட்கலாம். வாங்க அதையும் பாத்திரலாம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். முன்னாடி எல்லாம் கம்ப்யூட்டர் பவருங்கிறது நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருள், அதாவது சர்வீஸ். ஆனா இப்போ அது ஒரு சர்வீஸா மாறிடுச்சு. அதாவது கரண்ட் மாதிரி நம்ம வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன அடிப்படை மாற்றம் தான் இன்னைக்கு நீங்க உங்க போன்ல யூஸ் பண்ற ஆப்ஸ்ல இருந்து நீங்க பாக்குற ஷோஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சக்தி. சொல்லப்போனா இந்த கிளவுட் டெக்னாலஜி ஒரு புரட்சியே ஏற்படுத்தியிருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க கூட பெரிய முதலீடு இல்லாம பெரிய கம்பெனிங்களுக்கு ஈக்குவலா செயல்பட முடியுது.
புது புது ஐடியாக்கள் எல்லாம் மாசக்கணக்குல இல்ல, நிமிஷத்துல செயல்படுத்த முடியுது. இன்னைக்கு நாம ஆச்சரியமா பாக்குற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்ட்ரீமிங் சேவைகள்னு எல்லாத்துக்கும் இதுதான் அடித்தளம் போட்டது. சரி, இறுதியா எந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். கம்ப்யூட்டிங் பவர், அதாவது கணினி சக்திங்கிறது நம்ம வீட்டு குழாயில வர தண்ணி மாதிரியோ இல்ல ஸ்விட்ச் போட்டா வர கரண்ட் மாதிரியோ ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. அப்படி ஒரு உலகத்துல இத வச்சு அடுத்ததா என்னென்ன பிரம்மாண்டமான விஷயங்களை நம்மால உருவாக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.